கண்ணெதிரே தோன்றினாள். அம்மா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? ஓடி. ஐயோ என்ன பண்ண? அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா அம்மா வேண்டாம் விடுங்கம்மா. இந்து ஏய் இந்து இந்து என்ன பண்றீங்க? இந்து என்ன பண்ற? இந்து சொல்றத கேளுங்க. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்து சர்டிபிகேட் என்னம்மா பண்றீங்க? என்னம்மா பண்றீங்க? அம்மா அம்மா வேண்டாம்மா. அம்மா என்னம்மா பண்ணிட்டீங்க? அப்பா என்ன பண்ற நீ? ஏய் இந்து திவ்யா என்ன இது இப்படி பண்ணிட்டு இருக்கியா? இப்படி வாமா. சர்டிபிகேட் நான் எழுதி போயிருக்குமா? என்ன இதெல்லாம்? ஐயோ என் லைஃபே போச்சே. அம்மா ஏம்மா இப்படி பண்ணீங்க? அப்பா என் சர்டிபிகேட் பா. அப்பா நான் கஷ்டப்பட்டு படிச்சதுப்பா. என் லைஃப் பா. உங்களுக்கு புத்தி மழுங்கி போச்சா? உங்களை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. உங்களுக்கு ஏன் இந்த வெறித்தனம்? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி ராட்சசியா இருக்கீங்க? ஆமாடி நான் ராட்சசி தான். இனிமே இந்த வீட்டுக்குள்ள வந்த இதையும் செய்வேன், இதுக்கு மேலையும் செய்வேன். அப்பா எல்லாமே போச்சுப்பா. என்னோட இத்தனை வருஷம் உழைப்பு, அடையாளம், டிகிரி எல்லாமே போச்சு. என் லைஃபே போச்சு. என்ன இந்த இப்படி பண்ணிட்ட? ஐயோ அப்பா எப்படி எரியுது பாருங்கப்பா. நான் கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கினதுப்பா. இந்து நீ பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. அண்ணே என்ன மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்துல எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும். இந்து என்ன காரியம் பண்ணிருக்க? இது சரியா? அப்பா நான் இங்க வந்திருக்கவே கூடாது. அவர் அப்பவே படிச்சு சொன்னாரு அங்க போகாத போகாதன்னு. நான் தான் அவர் பேச்சு கேட்காம நான் பண்ணது பெரிய தப்பு. ஐயோ எல்லாமே போச்சு. என் வாழ்க்கை சாம்பலா போச்சு. சக்தி. ஹே பிரியா, எப்ப வந்த? இப்பதான் வர சக்தி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பிரியா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சக்தி. அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொல்ல போறாங்க? எப்ப பாரு கல்யாணத்தை பண்ணுன்னு பழைய பஞ்சாங்கத்தை சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் உன்னை யாரு பாத்துப்பாங்கன்னு அவங்களுக்கு கவலை இருக்கதானே செய்யும். அத விடு சக்தி. ஆமா, நான் போன நேரத்துல யாரோ புதுசா வேலைக்கு வந்தாங்களாமே? ஆமா பிரியா, நான் கேள்விப்பட்ட. அந்த பொண்ண வேற அடிச்சு அனுப்பிட்டாங்களாமே? என்ன பிரச்சனை சக்தி? ஊருக்கு போன சந்தோஷ் வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் சொல்லவா வேணும்? இதான் பிரியா நடந்துச்சு. என்னமோ போ சக்தி. ஏழைங்கனாலே இவங்களுக்கு இலக்காரமா தான் இருக்கும். பாவம், அவ ரொம்ப சின்ன பொண்ணு இல்ல? ஆமா பிரியா. சரி சக்தி, நீ போய் உட்காரு. நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொடு. நான் ஊருக்கு போனப்ப உன் டீயை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். டீ தானே, போட்டு கொடுத்துட்டா போச்சு. அப்புறம் பிரியா, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? ருத்ராமா அறக்கட்டளை சார்பா ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு காலேஜ்ல படிக்கிறதுக்கு இலவசமா ஃபீஸ் கட்டுறாங்கன்னு பேப்பர்ல பார்த்தேன். அப்படியா? ஆமா. அதான் அதுல கலந்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நாளைக்கு தான் முதல் போட்டி. போட்டியில கேக்குற கேள்விக்கெல்லாம் மனப்பாடமா சரியா பதில் சொல்லணும். அதுக்குதான் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருக்கேன். எப்படியாவது இதுல நல்ல மார்க் வாங்கி ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீயா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் 3 வருஷம் பல்ல கடிச்சிட்டு படிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என் பேர் வெறும் சக்தி இல்ல, சக்தி BA. எப்படி? சூப்பர் சக்தி. சரி சரி,
இனி எனக்கு டீ எல்லாம் போட வேணாம். இன்னைக்கு நான் போடுற டீய நீ குடி. அப்புறம் நேரத்தை வீணடிக்காம போய் ஓரமா உட்காந்து படி. இந்து அம்மா வரும்போது மட்டும் வேலை செய்யற மாதிரி காட்டிக்கோ. கிச்சன்ல அவங்களுக்கு நீ வடிச்சது மட்டும் தான் தெரியணும், படிச்சது பின்னாலதான் தெரியணும். புரியுதா? அது வரைக்கும் நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். சரியா? இல்ல பிரியா, பரவாயில்ல. நீ என்கிட்ட டீ கேட்டுட்ட, நான் உனக்கு போட்டு கொடுத்துட்டு போறேன். அதான் நான் சொல்றேன்ல, நீ போய் உட்காந்து படின்னு. நம்மள ஒருத்தவங்க இவ்ளோ பெரிய இடத்துக்கு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் நம்மள மாதிரி ஆட்களுக்கு படிப்பு மட்டும்தான் பெரிய ஆயுதம். அதுக்கு நம்ம கடுமையா உழைக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், நீ நல்லபடியா படிச்சு பட்டம் வாங்கி பெரிய இடத்துக்கு வரணும். போ போ போய் படி. சரி. திவ்யா, அழாத திவ்யா. அழாத திவ்யா. திவ்யா, இதுக்குதான் திவ்யா உன்னை நான் அங்க போக வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு நல்லா தெரியும் நீ அங்க போனா உன்னை அவமானப்படுத்தி அழ வச்சுதான் அனுப்புவாங்கன்னு. அழ வச்சது கூட பரவாயில்ல, ஆனா என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. அப்படி நான் அவங்கள என்ன பண்ண? நான் காதலிச்சது குத்தமா? இல்ல நான் காதலிச்சவரை கைப்பிடிக்கணும்னு நினைச்சது தப்பா? எதுக்காக என் மேல இப்படி வெறுப்ப காட்டணும்? எதுவுமே தப்பு இல்ல திவ்யா, அவங்க மனசுதான் ரொம்ப தப்பா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. நீ அங்க போறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சிருக்கணும் திவ்யா. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அவங்கள பத்தி. அதனாலதான் உங்ககிட்ட நான் படிச்சு சொன்னேன். நான் என்ன அவங்க சொத்துல பங்கு கேட்டு போனனா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இத கூட அத கூடன்னு கேட்டனா? இல்லையே, நான் கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின சர்டிபிகேட்ஸ கேட்கதானே போனேன். என் கண்ணு முன்னாடியே என் சர்டிபிகேட்ஸ எரிச்சப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே என்னையே எரிச்ச மாதிரி இருந்துச்சு. விடு திவ்யா, இப்ப எதுக்கு அதையே பேசிட்டு இருக்க? அவங்களுக்கு தான் நம்மள பிடிக்காதுன்னு தெரியும்ல. அவங்களுக்கு நம்மள பிடிக்காதுன்னு தெரியும் அருண். அதுக்காக இவ்ளோ மிருகத்தனமா இவ்ளோ கேவலமா நடந்துப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஒரு நிமிஷம் இது வரேன். திவ்யா வந்து உட்காரு. காலையில சாப்பிடாம இங்க இருந்து கிளம்பிட்ட. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் கண்டிப்பா இப்ப வரைக்கும் நீ சாப்பிட்டு இருக்க மாட்ட. கொஞ்சமாவது சாப்பிடு திவ்யா. திவ்யா, இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுனால எதுவுமே நடந்துட போறது இல்ல. உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது. ஆனா அதுல இருந்து நீ வெளியில வந்துதான் ஆகணும். அதை நினைச்சு நீ சாப்பிடாம இருக்கிறதுனாலயோ நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறதுனால எந்த மாற்றமும் நடந்துட போறது இல்ல. திவ்யா, முதல்ல நீ சாப்பிடு. திவ்யாமா, வேண்டாம். அப்பா அப்பா இங்க வாங்க. வாங்கப்பா. மாமா உட்காருங்க. பரவாயில்ல மாப்ள. திவ்யா, காலையில நடந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கதாமா வந்தேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஏ கண்ணா, எதுக்குடா அழற? பாரு, சின்ன பிள்ளை மாதிரி எடுத்துக்கிட்டு மாப்ள சொல்லுங்க மாப்ள. திவ்யா, அழாதம்மா. அப்பா, அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே நீ இல்லை. முதல்ல கண்ணத்தோட. என்னது இது? பாரு, இங்க பாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. என்னப்பா இது? முதல்ல பாரு என்னன்னு. எப்படிப்பா எரிஞ்சு போன சர்டிபிகேட்லாம் அப்படியே இருக்கு? என் சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் எடுத்து தனியா வச்சிருந்தமா. அப்புறம் நீ படிச்சு வாங்கின சர்டிபிகேட், இதோ ஸ்போர்ட்ஸ்ல வாங்கின சர்டிபிகேட், அப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா உங்க அம்மா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மாதிரி ஏடாகூடமா நடக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நான் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அது தெரியாம அவ எரிச்சது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி. இதுதான் ஒரிஜினல்.
எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ என் பொண்ணுமா, நீ எதுக்குமா என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்? ஒரு அப்பாவா இருந்து நான் உனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கணுமா. ஆனா ஒரு அப்பனா கடைசியில என்னால இதுதாம்மா பண்ண முடிஞ்சது. அப்பா இது போதும்பா. ஐ லவ் யூ செல்லம். ஏய், அம்மா என்னம்மா காலையில இவ்ளோ சீக்கிரமா நீங்களே கிச்சனுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது காஃபி டீ வேணும்னு சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு போட்டு கொண்டு வந்திருப்பேன்ல. ஆ என்ன சொன்ன? இல்லம்மா, சொல்லியிருந்தீங்கன்னா நானே காஃபி போட்டு கொண்டு வந்திருப்பேன்ல. எங்க இப்ப எல்லா வேலைக்காரிங்களும் வீட்டுக்காரிங்களா மாறினதுனால வீட்டுக்காரங்க தான் வேலைக்காரங்க மாதிரி இறங்கி வர வேண்டியதா இருக்கு. அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? அப்போ எப்படி பேசணும்னு எனக்கு வேணா நீ கிளாஸ் எடுக்கிறியா? வர வர பணிவுங்கிறது நடிப்புக்கு கூட இல்லாம போச்சு. இங்க வேலை பாக்குற எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சுட்டீங்க. என்ன பண்றது? வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம போனது எங்க தப்புதான்.